ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழ்நாடு அரசு வழங்குற 25,000 50,000 வரைக்கும் முதிர்வு தொகை தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. ஆனால் போதிய அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாததால் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த பணம் இன்னும் போய் சேரவே இல்லை. அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய பெண் குழந்தைக்கு 18 வயசு நிறைவடைந்து விட்டதா? அப்படி நிறைவடைந்துடுச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். முதலமைச்சருடைய 2 பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்கு கீழே நீங்கள் சேமித்த பணத்தை எப்படி வட்டியோடு மொத்தமாக திரும்ப பெறுவது? சென்னை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள புதிய உத்தரவு என்ன? இதை தான் மிக விளக்கமாக எளிய மொழியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த திட்டம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். பெண் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் திருமண பாதுகாப்புக்காக தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட மிக உன்னதமான திட்டம் தான் இது. நீங்கள் உங்கள் குழந்தை பிறந்த போது இல்லை சிறுமியாக இருந்தபோது அரசு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது இல்லைங்களா? அரசு அதை ஒரு வங்கியில் இல்லை நிதி நிறுவனத்தில் வைப்பு நிதியாக, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக முதலீடு செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா, பலர் இந்த திட்டம் தொடங்கி 18 வருஷம் ஆனதால் பாண்டை தொலைச்சிருக்கலாம், இல்லை எங்கேயாவது போயிட்டு அந்த பணத்தை நம்ம எங்கே போய் கேட்குறது, எங்கே போயிட்டு நம்ம அலையிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். இதனாலேயே தற்போது சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 18 வயசு முடிஞ்சதும் இது வரைக்கும் முதிர்வு தொகை கிடைக்கப்பெறாத தகுதியுள்ள பயனாளிகள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியுமா? உங்களுக்கு மிக முக்கியமான 3 ஆவணங்களை நீங்கள் தயார் செய்யணும். ஃபஸ்ட்டு அந்த வைப்பு நிதி பத்திரம், ஒரிஜினல் FD பாண்ட் இருக்கு இல்லைங்களா? திட்டம் தொடங்குறப்ப அரசுக்கிட்ட இருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அசல் பத்திரம், இதுதான் உங்களுக்கான முதன்மையான ஆதாரம். ரெண்டாவது, உங்கள் பெண் குழந்தையுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 10th மார்க் ஷீட். குழந்தையுடைய வயசு 18 வயசு நிறைவடைந்து விட்டது அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கும், அப்புறம் குழந்தை படிச்சுட்டு இருக்காங்க இல்லை படிப்பை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சரிபார்க்கிறதுக்கும் இது அவசியமாக தேவைப்படுது. அடுத்தது, பயனாளியினுடைய வங்கி கணக்கு புத்தகம், பேங்க் பாஸ்புக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த முதிர்வு தொகை பெற்றோருடைய கணக்குக்கு வராது. 18 வயசு நிரம்பின அந்த பெண் குழந்தையுடைய பேரில் உள்ள தனிநபர் வங்கி கணக்கு மட்டும்தான் இதை நேரடியாக டிபிடி பண்ணுவாங்க. டிபிடினா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். டிபிடினா என்னன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அந்த கணக்கு புத்தகம், வங்கி கணக்கு புத்தகத்தினுடைய முகப்பு பக்கம் கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஆவணங்கள் எல்லாம் தயார் செஞ்சுட்ட பிறகு அடுத்து எங்கே போகணும் அப்படின்னா, ஆன்லைனில் தேடி அலைஞ்சு நீங்கள் நேரத்தெல்லாம் வீணடிக்க வேணாம். இதுக்கான பிரத்யேகமான அரசு பிரிவு சென்னை சிங்காரவேலர் மாளிகையில் இயங்குது. நீங்கள் எந்த முகவரிக்கு போகணும்னா, சமூக நல விரிவாக்க அலுவலர் அல்லது நகர்நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், சிங்காரவேலர் மாளிகை, 8வது தளம், ராஜாஜி சாலை, சென்னை 6,01,000. அங்குள்ள அதிகாரிகள் கிட்ட நீங்கள் ஆவணங்களை சமர்ப்பிச்சுட்டு உங்களுடைய விண்ணப்ப பதிவை உறுதி செஞ்சுக்கோங்க. அவங்க அதை சரி பார்த்துட்டு உங்களுக்கான முதிர்வு தொகையை ரிலீஸ் செய்யறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அரசு கொடுக்குற இந்த தொகை அந்த பெண் பிள்ளையினுடைய உயர்கல்விக்கோ இல்லை அவங்களுடைய எதிர்கால பாதுகாப்புக்கோ மிக மிக உதவியாக இருக்கும். உரிமை தொகை உங்கள் கைக்கு சேர வேண்டியது உங்களினுடைய உரிமை. உடனே சென்னை மாவட்டத்தை சேர்ந்த தகுதியானவர்கள் சிங்காரவேலர் மாளிகையை அணுகுங்க. உங்களுடைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வட்டத்தில் பெண் குழந்தைகள் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு இப்போவே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள அரசு அறிவிப்புகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.